திண்டுக்கல்லில் முறைகேடாக வீட்டிற்கு குடிநீர் இணைப்பு வழங்கியதாக புகார் அளித்தவர் மீது திமுக பெண் நிர்வாகி காரை ஏற்றி கொல்ல முயன்றதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தந்தையுடன் வந்து அடாவடி செய்த கட்சி நிர்வாகிக்கு எதிராக சட்டம் தனது கடமையை செய்யுமா? வண்டி தடுக்கிறேன், வண்டி சாவி கொடுங்க, வண்டி மேல கேஸ் போடுறியா போடு. 10 பேர் அடிச்சுட்டு போறது ஒரே கேஸ் தான்டா ஓடுறாங்க. இல்லைம்மா வண்டி சாவி கொடுக்குற அவ்வளோ இல்லை. லாரி இருக்கும் 10 காரை விட்டு ஏற்றலன்னைக்கு சாவி அவனை முடிக்க மாட்டேன், சாவியை கொடுக்க மாட்டேன். நீ என்னை கேட்டேன்னா மனுஷனாக இருக்க மாட்டேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வண்டி சாவி வந்து கொடுங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். திண்டுக்கல் மாவட்டம் அய்யலூர் பேரூராட்சிக்குட்பட்ட கொன்னையம்பட்டியைச் சேர்ந்தவர் சத்யா. இவர் திமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகி பொறுப்பு வகித்து வருகிறார். கட்சி நிர்வாகி என்பதால் தன்னை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்ற நினைப்பில் ஊருக்குள் உலா வந்துள்ளார். இதனால் பேரூராட்சி நிர்வாகத்திடம் முறையாக அனுமதி பெறாமலேயே தனது வீட்டிற்கு குடிநீர் இணைப்பை பெற்றதாக கூறப்படுகிறது. இந்த முறைகேடு தொடர்பாக அதே பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணன் மற்றும் வசந்தா ஆகியோர் மாவட்ட ஆட்சியருக்கு புகார் அளித்துள்ளனர். அத்துடன் அய்யலூர் பேரூராட்சி அலுவலகம் மற்றும் முதலமைச்சரின் தனிப்பிரிவுக்கும் புகார் அளித்துள்ளனர். புகாரின் அடிப்படையில் சத்யா வீட்டிற்கு சென்ற பைப் லைனை பேரூராட்சி நிர்வாகம் துண்டித்துள்ளது. இதன் காரணமாக வசந்தா மற்றும் அவரது குடும்பத்தினர் மீது சத்யா கடும் கோபத்தில் இருந்து வந்துள்ளார். இந்நிலையில் சத்யா தனது தந்தையின் கார் மூலம் வசந்தா மீது ஏற்றி கொலை செய்ய முயற்சித்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதில் வசந்தாவிற்கு பலத்த காயம் ஏற்பட்டதுடன் அவரின் வீட்டருகே இருந்த தகர ஷெட்டே தடம் தெரியாமல் தகர்ந்துள்ளது. ஆனால் கார் மூலம் தெரியாமல் இடித்துவிட்டதாக சத்யாவும் அவரது தந்தையும் கூறி சமாளித்துள்ளனர். அதை ஏற்றுக்கொள்ளாத வசந்தாவும் அவரது குடும்பத்தினரும் தந்தை மகளிடம் கடும் வாக்குவாதம் செய்தனர். ஒரு கட்டத்திற்கு மேல் ஓவராக பேசிய திமுக பெண் நிர்வாகியின் தந்தை, எத்தனை வீடியோ போட்டோ வேண்டுமானாலும் எடுத்துக் கொள்ளுங்கள் என்று எகத்தாளம் பேசியுள்ளார். மேலும் காரை ஒருவர் மீது ஏற்றினாலும் 10 பேர் மீது ஏற்றினாலும் ஒரே வழக்குதான் என கூறி செய்த தவறையே நியாயப்படுத்தியுள்ளார். வண்டி தடுக்கிறேன், வண்டி சாவி கொடுங்க, வண்டி மேல கேஸ் போடுறியா போடு. 10 பேர் அடிச்சுட்டு போறது ஒரே கேஸ் தான்டா ஓடுறாங்க. இல்லைம்மா வண்டி சாவி கொடுக்குற அவ்வளோ இல்லை. லாரி இருக்கும் 10 காரை விட்டு ஏற்றலன்னைக்கு சாவி அவனை முடிக்க மாட்டேன், சாவியை கொடுக்க மாட்டேன். நீ என்னை கேட்டேன்னா மனுஷனாக இருக்க மாட்டேன். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் வண்டி சாவி வந்து கொடுங்கன்னா நான் ஒத்துக்கவே மாட்டேன். இதனிடையே கார் இடித்ததில் காயமடைந்த வசந்தா திண்டுக்கல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் கொடுத்த புகாரின் பேரில் திமுக பெண் நிர்வாகி சத்யா தரப்பைச் சேர்ந்த 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அதேவேளையில் சத்யா கொடுத்த புகாரின் பேரில் வசந்தா தரப்பிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இரு தரப்பிலும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் கட்சி நிர்வாகிக்கு ஆதரவாக போலீசார் செயல்படுவதாக எதிர்த்தரப்பினர் குற்றம் சாட்டியுள்ளனர்.